இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அங்கப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட்டட். 830 பேர் ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட்டட். 830 பேர் இங்க இருக்கிறாங்க. இது தெரியும், எல்லா எலெக்ஷன்லயும் கூட இது நடக்கிறது. ஆனா இந்த முறை வந்து இவ்வளவு பெரிய அளவுல ஒரு மாஸ் ஸ்கேல்ல பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அதன் பிறகு 801-2 மிஸ் ஆனா கூட பரவாயில்ல, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். 830 பேர்த்த ஒரே ஊர்ல ஒரே இடத்துல அவருடைய வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது நியாயமான முறையில தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீ போல் ப்ரிப்பேர்னஸ், தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து உற்சாகமா இருக்கிறாங்க. ஆனா இதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். இவ்வளவு பேர் பண செலவு பண்ணி மலேசியால இருந்து, மஸ்கட்ல இருந்து, வேற வேற ஊர்ல இருந்து வந்தும் கூட அவர்களுக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இடத்துலயும் நடக்கிற ஸ்டோரி. பல்லடம், சூலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் வரைக்கும். அதனால எல்லா இடத்துலயும் கூட ரிட்டர்னிங் ஆபீசர், மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட நம்ம டீம் பேசிட்டு இருக்காங்க. பல இடத்துல சாலை மறியல் பண்ணிருக்காங்க, பல இடத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத நாங்களும் தேடிட்டு இருக்கோம். 1350 ஓட்டு இருக்க இடத்துல 830 ஓட்டு டெலிட் பண்ணா அது எப்படி, என்ன லாஜிக்ல அந்த ஓட்டர் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் 70% ஓட்டர்ஸ் அங்க இல்லை. அதனால அந்த இடத்துல ரீபோல் கேட்கறோம். அங்கெல்லாம் ரீபோல் நீங்க கண்டிப்பா பண்ணணும். காரணம் எல்லோரும் ஆர்வமா ஓட்டு போடுறதுக்கு வர்றாங்க. அப்புறம் இரண்டாவது, இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்போர்டேஷன்ல ரொம்ப சுணக்கம் காட்டியிருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கறோம், நாங்க வந்து வயதானவர்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்றோம்னு. ஸோ பல இடத்துல பாத்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாம இருக்கு. அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ கோயம்புத்தூர் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா மக்கள் நிறைய ஓட்டு போடணும். 3 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 50.5% வாக்கு பதிவாயிருக்கு. 75% தாண்டினா சிறப்பா இருக்கு. ஒரு கோவை மாதிரி நகருக்கு எல்லோரும் படித்தவர்கள் நல்லா ஓட்டு போடணும். இன்னும் ஒரு கடைசியா பாத்தீங்கன்னா போலிங் 6 o'clock க்ளோஸ். அதுக்கு மேல டோக்கன் கொடுத்து 7 மணி வரைக்கும் நீட்டிப்பாங்க. மக்கள் ஓட்டு போடாதவங்க பெரிய அளவுல நீங்கள் வந்து உங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட தேர்தல் அதிகாரி இவங்க எல்லாம் டீம் எல்லாம் போய் பேசிட்டு வந்தாங்க. ஆனா தேர்தல் அதிகாரி சரியான பதில் அவர்கிட்ட இல்ல. என்ன ஒரு லார்ஜ் ப்ரிப்பரேஷன், பல பேர் இதை ப்ரிப்பேர் பண்றாங்க. எங்களுடைய கியூரியஸ் இதே வந்து எப்படி பூத்துக்கு 20 பேர் டெலிட் பண்ணிருக்காங்க. இதான் ஆச்சரியம். அது எப்படி பூத்துக்கு ஒருத்தர் கணவன் இருப்பாங்க, மனைவிக்கு ஓட்டு இல்ல. உள்ள ஒரு அம்மா எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. இறந்து போன கணவனுக்கு ஓட்டு இருக்கு, அவங்களுக்கு ஓட்டு இல்ல. அதனால நான் ஓட்டு போடாம போக மாட்டேன்னு அந்த உள்ள இதே இடத்துக்குள்ள உள்ள உட்காந்துருக்காங்க. 2 மணி நேரமா உட்காந்துருக்காங்க. எனக்கு ஓட்டு உரிமை கொடுங்க, நான் போடாம போக மாட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷமா போடுறேன். ஸோ ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப புவர். பேசிக் ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப புவர். இதுல பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. காரணம், நிறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்கள் எல்லாமே ட்ரெடிஷனலா ஓட்டு போடுறவங்க, அவங்க இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நியாயமான நேர்மையான முறையில கீழே விழுந்ததுன்னு நியாயமான நேர்மையான முறையில இதை செய்திருக்கணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஒரு பெரும் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். ஆனா இதெல்லாம் கம்பைல் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு உடனடியா ரிட்டர்னிங் ஆபீசருக்கும் அப்சர்வருக்கும் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்பர் 1. ரெண்டாவது, இது எல்லாம் வந்து ஒரு பெட்டிஷனா ப்ரிப்பேர் பண்றோம். அந்த பூத் எல்லாம் வந்து நீங்க 60% ஓட்டை நீங்க டெலிட் பண்ணிட்டு அதுல வாக்குப்பதிவு நடத்தி அதுல என்ன வரப்போகுதுங்கண்ணே? அது என்ன நியாயமா? அந்த தெப்பக்குளத்துல ஒரே இடத்துல 200 ஓட்டு டெலிட் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு நியாயமாக அது இருக்கும்? அதனால இதெல்லாம் வந்து கண்டிப்பா நாங்க டாக்குமெண்ட் பண்ணி அங்கங்க ஆர்ஓட்டியும் அப்சர்வர்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஓவராலா சேலஞ்ச் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் எங்களுடைய கணக்கீட்டின்படி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. நார்மலா உங்களுக்கு டெலிட் பண்ணும்போது ஷிஃப்டடும்பாங்க, டெத்தும்பாங்க, ஆப்சென்ட்பாங்க. இந்த 3 விஷயத்தான் பார்ப்பாங்க. ஆப்சென்ட், ஷிஃப்டட், டெத், ஏஎஸ்டி அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்க. கணவன் வாக்கு இருக்கு, மனைவி வாக்கு இல்லை. ஜஸ்ட் நீங்க நம்பலீங்கன்னா இங்க உள்ள நீங்க ரேண்டமா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பாக்குறோம். நீங்க ஜஸ்ட் உள்ள போய் பாருங்க, ஒரு அம்மா உள்ள அழுதுட்டு இருப்பாங்க ரேண்டமா.